தமிழராஜ் பார்த்துருக்க எல்லாருக்குமே வணக்கம். சீமான் அவர்கள் காளியம்மாள விலகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே தூர்ந்து போகலை அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். யாராவது கட்சி விட்டு போனாங்கன்னா அதை பற்றி சீமான் அவர்கள் பேசவே மாட்டார். இப்போ ஜெகதீஷ பாண்டியன் போயிருக்காரு அப்படின்னா அதை பற்றிலாம் சீமான் அவர்கள் பேசவே மாட்டார் அப்படின்றது ஒன்று இருக்குது. இந்த நிலையில் சீமான் அவர்கள் அப்போ என்ன தான் பண்ண போகிறாரு அப்படின்றது ஒன்று கேட்டது விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளியம்மாள் நாம் தமிழர் கட்சி விட்டு விலகினதுக்கான காரணங்கள் என்னவானா இருந்தாலுமே கூட சீமான் அவர்கள் காளியம்மாள் கிட்ட போய் இறங்கி போய் பேசாதாக சொல்லப்படுது. நிறைய சமரசம் பேசுகிறதுக்கான முயற்சிகளை சீமான் எடுத்ததாக சொல்லப்படுது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயமா இருக்குது. எந்த அரசியல் தலைவர் பண்ணுவாங்க? காளியம்மாள் வளர்ந்ததுக்கான மிக முக்கியமான காரணம் யார்? காளியம்மாளை நாம் தமிழர் கட்சியை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினது யார் அப்படின்றது ஒன்று இருக்குது. காளியம்மாளாக அவங்க நல்லா பேசுவாங்க, அவங்க நாம் தமிழர் கட்சி தான், அவங்க நல்லா பேசுவாங்க, ஸ்டேஜில் நல்லா பேசுவாங்க, நல்லா செயல்படுவாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் யார்? அவங்களே நல்லா செயல்பட்டிருந்தாலுமே அவங்கள ஒரு முகமாக மாற்றினது சீமானவர்கள் தான் அப்படின்றத காளியம்மாள் மறந்துட்டாங்களோ அப்படின்றது ஒன்று இருக்குது. சீமான் இறங்கி போய் சமரசம் பேசுகிற அளவுக்கு ஒரு பெரிய அரசியல் தலைவர் 8% வாக்கு வச்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மாநில அங்கீகாரம் பெற்ற கட்சியோட தலைவர். அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட 38 லட்சம் 40 லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்கிற சீமான் அவர்கள் இறங்கி வந்தது மிக முக்கியமான விஷயமா இருக்குது. இந்த மாதிரி எந்த அரசியல் தலைவர் பண்ணுவாங்க? ஸ்டாலின் பண்ணுவாரா? எடப்பாடி பண்ணுவாரா? ஓபிஎஸ் பண்ணுவாரா? யார் பண்ணுவாங்க? திருமாவளவன், அன்புமணி ராமதாஸ் யார் பண்ணுவாங்க அப்படின்றது ஒன்று இருக்குது. அதை சீமான் அவர்கள் செஞ்சது எனக்கு எங்கள் அண்ணன் மேலே மிகப்பெரிய மரியாதை கொடுத்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுதான் சீமான் அவர்களோட அரசியலாகவும் இருந்துட்டு வருது. இதுதான் சீமான் அண்ணன். எங்களுக்கு மறுபடியும் நீங்கள் பெரிய லீடர் நிரூபிச்சிட்டிங்கன்னா அப்படின்றது ஒன்று இருக்குது. உங்களை மாதிரி தான் இருக்கணும் அப்படின்றது எந்த ஒரு மாற்றமே கிடையாது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள்.